இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ எடிட்டை நாம் வெறும் ரெண்டு ஸ்டெப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அந்த 2 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜ் அதாவது கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இமேஜாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இமேஜில் இருக்க அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி வெறும் பேக்ரவுண்டை மட்டும் சேவ் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளோட இமேஜை பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட இமேஜில் இந்த தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எப்பயும் இந்த ஃபோட்டோ எடிட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு நாம் அந்த எடிட் பண்ண போகிற இமேஜை நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இமேஜ். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த பேக்ரவுண்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிமூவ் பிஜி அப்படின்னு இந்த இடத்துல 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை ஒரு தடவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. கொடுத்தக்கப்புறம் இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கா. ஜஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கடுத்து இதில் நாம் அந்த நம்மளோட இமேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இது அப்படியே இந்த சைடில் இருக்க கேன்சல் இருக்கு பதிலாக அதை கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரைஸ் அப்படின்ற கொடுத்துட்டாலே பழையபடி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 4வது பார்த்தீங்கன்னா ரீடச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் அதை டச் பண்ணி இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஷ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கா. ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நம்மளோட ஃபோட்டோவில் இருக்க நம்மளோட ஃபேஸு, நம்மளோட உடம்பு, நம்ம எதை மட்டும் ரிமூவ் பண்ணணுமோ ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அதுவே வேறு லெவலில் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சாலே நீங்கள் கையை எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது வேறு லெவலில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே நீங்கள் பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருச்சா. ஸோ இப்போ இந்த மேலே டிக்கெட் டச் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதுக்கடுத்து இதில் இந்த ஹெட்டை மட்டும் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து நாம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பதிலாக பிஎன்ஜியா. ஸோ அந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு அதாவது நம்மளோட பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சுக்க பதிலாக அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த ஹெட்டை மட்டும் வந்து ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி இந்த மாதிரி ஹெட் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷ்ஷை டச் பண்ணி கொஞ்சம் ஹெட்டுக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு அந்த சட்டையெல்லாம் தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்மளோட ஹெட்டை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ 3 இதையுமே நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதெல்லாம் வச்சு எப்படி அந்த இதை நம்ம எடிட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எப்போயும் நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒரே ஒரு ப்ரீசெட்டில் மட்டும் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அந்த நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நான் எல்லாமே ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல நானே என்ன பண்ணிட்டு பண்ணால் இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து இந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 குரூப் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 8 குரூப்பில் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க். ஸோ இந்த பீட் மார்க்கில் மட்டும் நாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு நாம் ஒரு பிஎன்ஜியாக அந்த எஃபெக்ட்டை வந்து நாம் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த 8 குரூப்பில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 8 குரூப்பில் நாம் 7 குரூப்பில் மட்டும்தான் இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே டாப்பில் அந்த 3Dக்கு கீழே இருக்க பதிலாக அந்த மாஸ்க் 8 ஸோ அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த மாஸ்க் 8 இருக்கு பதிலாக அதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் வந்துருச்சா. ஸோ இதில் கரெக்டாக என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிப்ஸ் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நான் கொடுத்துருக்க அந்த லிப்ஸ் பிஎன்ஜி இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு நாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ப்ரீசெட்டோட சேர்த்து கொடுக்கலாம்னே பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா எம்பி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதோட சைஸை நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்மி பண்ணியிருக்கேன். கரெக்டாக சென்டரில் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதை கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை நீங்கள் இந்த மாதிரி டெலிட் பண்ணி விட்டுருங்க. விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த லிப்ஸ் எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்க எல்லா குரூப்லையுமே இப்போ நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அப்படியே அதுக்கு கீழே இருக்க பதிலாக அந்த 8க்கு கீழே 7 இருக்கா. ஜஸ்ட் அந்த 7வது குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்றக்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ இந்த வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற
ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நாம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறேன், என்னோட இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடுக்கு ஆரம் மார்க் டச் பண்ணி இந்த பீட் மார்க் அளவு போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து கரெக்டாக பீட் மார்க் அளவு வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்து இப்போ நம்மளோட இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். அந்த கீழே இருக்க அந்த சர்க்கிள்குள்ளே நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இல்லை செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து மீத இருக்க எல்லா குரூப்புமே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்து 6வது இருக்குது. ஸோ அதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த எடிட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ரெண்டாவது இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுட்டு ஸோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அப்படியே அதோட சைஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து செட் ஆகிற அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ 2ல் பண்ணியாச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரிசையாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு குரூப்பாக ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் இருக்க எல்லா குரூப்லையுமே இமேஜ் அதாவது நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மீத இருக்குது நமக்கு இந்த எம்டியாக இருக்க இந்த பீட் மார்க் மட்டும் தான். ஸோ இந்த பீட் மார்க் அதாவது இந்த குரூப்லாம் முடிஞ்சு இந்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்மளோட இமேஜெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பேக்ரவுண்டை மட்டும் வச்சிருந்தோம் பதில் அந்த ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வெறும் பேக்ரவுண்டா ஸோ அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணால் அந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு போயிட்டு இந்த ரெண்டாவது சிம்பிளை கொடுத்து இழுத்துக்கங்க. இழுத்தக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணிட்டு கரெக்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அதே மாதிரி அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்மளோட இமேஜை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதோட சைஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லேயரை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்து ஸோ கரெக்டாக இதோட சைஸை வந்து நமக்கு இந்த மாதிரி சென்டரில் அரேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நம்ம அந்த ஹெட் பிஎன்ஜி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம அந்த ஹெட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்கன்னா அதை மட்டும் என்ன பண்ணால் கொஞ்சம் தள்ளி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இமேஜ் முடிஞ்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி வர மாதிரி ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதோட சைஸையும் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பிஎன்ஜியோட ஹெட் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக இதே வந்து அதோட சைஸை அந்த புள்ளியை பிடிச்சி கம்மி பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீழே ஆட் பண்ணியிருக்க பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க இந்த ஹெட். அப்போ தான் அதுக்கு பேக்கில் போகும். ஸோ இந்த மாதிரி பேக்கில் போனதுக்கப்புறம் இதையும் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் போயிட்டு அந்த லேயரை டச் பண்ணி கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடு 4 ஹெட் இந்த சைடு 4 ஹெட்டை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஒரு சில எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹெட்டோட பிஎன்ஜி ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இதில் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அதாவது அந்த ஹெட்டுக்கு பின்னாடி இருந்து இந்த சைடு கொண்டுட்டு வரப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எங்கேருந்து கரெக்டாக வந்து நமக்கு வருதுன்றது. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இந்த மாதிரி ஹெட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்து நமக்கு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நகட்டி நம்ம இந்த சைடு ஒரு 4 ஹெட்டு அந்த சைடு ஒரு 4 ஹெட்டு வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். அந்த ஹெட்டு பிஎன்ஜியை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இப்போ அப்படியே அதை கையாலே சும்மா டச் பண்ணிட்டு அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் தள்ளி இந்த மாதிரி தெரியுற மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இப்போ அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி டச் பண்ணி கரெக்டாக வந்து அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலை வேணும். ஸோ அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. இப்போ இந்த சைடு செட் பண்ணியாச்சா. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் முதல் ஆட் பண்ண அந்த ஹெட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸோ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கா. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து அப்படியே மூவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சு அந்த ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம கீ ஃப்ரேம் வச்சிருக்க மாதிரிலாம் அதை வந்து இப்போ இந்த ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியே வர மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியுதா. ஸோ இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதிலிருந்து இனி நம்ம ஒன்று அப்படியே மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த சும்மா கையாலே அப்படியே மூவ் பண்ணி இந்த சைடு வச்சுட்டு ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணால் அதுக்கு கீழே வந்துருதா. ஸோ அதை டச் பண்ணி அதையும் கொண்டுட்டு போய் அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிங்க. ஸோ இந்த
மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு 4 தலை இந்த சைடு 4 தலை வந்து வர்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.